தமிழ் மெய்யியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாத்தி தமிழர் அறநிலையத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா தமிழிலும் வழிபாடு செய்யலாம்னு இப்ப இருக்குது. தமிழ்ல மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்ப இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் வந்து முழுமையா நீங்க வந்து ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என் இறைக்கு முன்னாடி நீங்க இன்னொரு மொழியில நீங்க வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனா இருக்க முடியும்? நீங்க கிறிஸ்தவ வந்து இது சொல்றாங்க, அங்க பள்ளிவாசல்ல சொல்லி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில அந்த மார்க்கம் வந்து அரேபியால இருந்து வந்ததை நாங்கள் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வந்து வழிபாட்டை தவிர அந்த பாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ திருமணங்களுக்கு சாட்சியா நின்று கையெழுத்திட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க அவன் வந்து முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல. அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியா என்ன பண்றான், அவனவன் தாய்மொழியில வழிபடலாம்னு சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்க பிதாவேன்னா உம்முடைய ராஜ்யம் வருகன்னா அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன், அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்ற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழ்ல ஏன் சொல்லல? எனக்கு திருப்புறங்கள் இருக்கு, திருமுருகாற்றுப்படை இருக்கு, பாட வேண்டியதானே? பக்தி திருமுத்து பாட வேண்டியதானே? சொல்லுங்க, என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்கு? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவாதார். திருவாசத்தை மொழிபெயர்த்த சீ போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில வழிபடணும், அதான முக்கியம். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்க அதுதான் முதன்மையானது. அங்க ஏன் ஆளு உட்கார்ந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்துல சொல்லானா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலையத்துறைன்னு மாத்துவன்றீங்க. இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இந்துன்னு ஒரு சமயம் இருக்குதா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்க வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகிறோம். என் சமயம் சைவம். நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்துல, எங்க வீட்டுல எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல சிவசமயம் இருக்கு. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்ப நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்ப சிவனை வழிபடுகிற சிவசமயம். மாலை வழிபடுகிற மாலியம். திருமால்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க? எங்க மாயவன் கண்ணன் ஆகிறான். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்க மரியாதையா அழைக்கணும்னு, மதிப்போடு அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்களை ஆண்டாள் பாடின பாசுரங்களை பாட வேண்டியதானே. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சிட்டு போயிடுவார? 63 நாயன்மார்கள் இருந்த தேவாரத்தை பாட வேண்டியதானே, என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? இப்ப திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சிட்டு போயிடுவானா? அவன் தான் சொல்றானே, மணி நெற்றி உமிழ்ச்செங்கல் தளல்புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த மொழிடா அப்படிங்கிறான். அந்த மொழியை நீ பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே அவன் தானுங்கிறதானே இலக்கியம் சொல்லுது. அப்ப பின்ன என்ன? நீ வேற ஏதோ நான் அமெரிக்கால போயிட்டு தமிழிலும் அப்படின்னு போட்டா பரவாயில்ல. கோயில கட்டுறது நானு, முன்னாடி இறைவனா இருக்கிறவன் அவன், எழுதுனது எங்காலு. அப்ப என் மொழி என் இறைக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியதானே. அதனால தமிழர் சமய அறநிலை தான். என் முருகனை, என் சிவனை, என் மாயவனை வழிபடுறதுக்கு எதுக்கு இப்ப இந்து சமயம் இருக்குது? இப்ப ஆந்திராவில் இப்ப நீங்க வந்து நான் வட இந்தியாவில் இருக்கிற தெய்வங்கள் ஒண்ணு இருக்குது. இப்ப நீங்க அப்ப இந்து சமயம் போடுவீங்களா? அது எப்படி போடுவீங்க? அதே இறையை நான் என் சமயத்திலிருந்து வழிபட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? என்ன வருது சொல்லுங்க? நீங்க எங்க வச்சுக்கிறீங்க? அது என் முருகன் வேலை, எங்க சிவன் வேலை, அது எங்க பெருமாள் திருமால் வேலை. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குது?